2026க்கு முன்ன ஒரு 2.5 வருஷம் கும்பராசிக்காரங்கள்ல ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சிறு வயதுல செம்ம ஆக்டிவா இருப்பீங்க. கும்பராசிக்கார ஆண்களுக்கு துர்மரணம் வரக்கூடிய நேரங்காலங்களும் இனி நடக்கும். உங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திக்கிங்க. யாருடைய சாபத்தையும் வாங்காதீங்க. பல பேர் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணங்களும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நிறையவே இருக்கு. ஏன்னா 7.5 சனி சும்மா கிடையாது. 2.5 வருஷம் என்ன தொழில் செய்றீங்களோ அந்த தொழில உண்டான லாபத்தை வச்சு கஞ்சி குடிச்சா கூட போதும். அப்படி ஒரு தருணத்தை ஏற்படுத்திக்கிங்க. கும்பராசிக்கு பாத சனி. சிவாய நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி KGF. அம்மன் அருள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில ஒரு 8:15 மணிக்கு சனி ஈஸ்வர பகவான் கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு பேச்சிக்கிறாரு. அப்ப மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் எந்தெந்த ராசிக்கு சாதகமா அமைய போகுது, எந்த ராசிக்கு பாதகமா அமைய போகுது என்கிற விலாவரியா சனீஸ்வரனுடைய சஞ்சாரத்தை கட்டாயம் பார்க்கலாம். சனி ஈஸ்வர பகவான்னா யாரு, அவருடைய குணாதிசைகள் என்ன, அவருடைய காரகத்தன்மை என்ன? சனி பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல பலமா அமைகிறாருன்னா அழகான குடும்பம், அன்பான மனைவி, தாயி தகப்பன் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியோட ஒரு ஒற்றுமையா வாழக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. மண்ணுக்கு அதிபதி அவருதான். அப்ப வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனங்கள், ஜீவனாம்சம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன தொழிலை வச்சு நம்ம குடும்பத்துக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோமோ அந்த தொழில்காரகன் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உச்ச நிலைமையில கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு தருணத்தை கொடுக்கக்கூடிய தருணம் உடையவர் எம்பெருமான் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு நீதிமான் சொல்லலாம். அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்கணும்னு எண்ணங்கள் வரவங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு. அடுத்தவன் சொத்தையோ அடுத்தவன் மனைவியவோ அபகரிக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் உடையவருக்கு தண்டனை கொடுப்பாரு. தொழில் தர்மம் ஒண்ணு இருக்கு. அந்த தொழில் தர்மத்தை மீறி செய்யக்கூடிய பிரச்சனைகளுக்கு தண்டனை கொடுப்பாரு. இப்படியாப்பட்ட தன்மையுடைய சனீஸ்வர பகவான் ஒரு ஜாதகத்துல பலம் குறைஞ்சிருந்தாருன்னா வாதம் பண்ண வைப்பாரு. உடம்புல வாதம் வரும், வீணான சண்டை சச்சரவு வரும், வம்பு தும்பு வழக்குகள் வரும். ஏன் உங்க உடம்புலயே பல இன்னலை கொடுப்பாரு. ஜாயிண்ட் பெயின், எலும்புகள் பலம் இல்லாம, பல்லுல வலி வரும், காதுல வலி வரும். நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஜீரணம் ஆகாம வாமிட் ஆயிடுச்சுன்னா கணையம்னு ஒண்ணு இருக்கு உடம்புக்குள்ள. அந்த கணையமும் அஜீரண கோளாறை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையவும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வந்திருக்காருன்னா சனி பகவான் கெட்டு இருக்காருன்னு. அதே போல காலனி, செருப்பு அந்து போச்சுனாலும் சனி பகவான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்துல சனி பகவான் உச்ச நிலைமையில இருந்தா வண்டி வாகனங்களுக்கு அதிபதியாகி சுகபோகமான ஒரு வாழ்க்கையை தரக்கூடியவர் நம்ம அண்ணன் சனீஸ்வர பகவான். அப்ப முடிஞ்ச அளவுக்கு உங்க மனசாட்சிக்கு உகர்ந்து நடந்துட்டு போங்க. மனசாட்சிக்கு உகர்ந்து இல்லாம நடந்து போனாலும் பிரச்சனை. இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப கடினமாவே இருக்கக்கூடிய நேரங்காலங்களும் இருக்கு. கவனமா நம்ம இருந்துக்கணும். ஆடம்பர செலவுல எதுவும் செஞ்சு மாட்டிக்க கூடாது. ஆசை வார்த்தையில போய் காசு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. விலை உயர்ந்த காரோ விலை உயர்ந்த இடங்களோ தன்னால வசதிக்கு ஏத்த மாதிரியான ஒரு வாய்ப்பை
முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கணும். கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதியே சனீஸ்வரன் பகவான் தான். கும்பராசிக்கு சனி பகவான் பாத சனியா வராரு இந்த 2026. 2026க்கு முன்ன ஒரு 2.5 வருஷம் கும்பராசிக்காரங்கள்ல ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சிறு வயதுல செம்ம ஆக்டிவா இருப்பீங்க. தாம் படிச்ச படிப்புக்கு உண்டான பலனை கிடைக்காம கஷ்டப்பட்டிருப்பீங்க. கும்பராசிக்காரங்க பொதுவாகவே லா படிக்கலாம், இன்டெலிஜென்ட் ஆபீசரா இருக்கலாம், புலனாய்வு துறையில இருக்கலாம், ரகசியங்கள் காக்கக்கூடிய தருணத்தில் இருக்கலாம், உயர்ந்த அரசியல் மேதைகளா இருக்கலாம், ஆன்மீகவாதிகளா இருக்கலாம், கோயில்ல அர்ச்சகரா இருக்கலாம், பூசாரியா இருக்கலாம். உல்டாவா போனா ஏன்னா கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த உங்களுக்கு 30 வயசு வரைக்கும் வாழ்க்கை நல்லா தான் இருந்திருக்கும். ஒரு 40 வயசுக்கு மேல உள்ள கும்பராசிக்காரர்கள் ஆண்கள் தன்னுடைய மனைவி இருக்க மாற்றான் மனைவி மேல ஆசை பாசம் வச்சுண்டு மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஒரு தொந்தரவுகளும் பண்ண வாய்ப்பு நிறையவே இருக்கு ஒரு சில கும்பராசிக்காரர்கள். இதோட இடையூறுகள் மனைவியோடைய அடி வயத்துல இருந்து வரக்கூடிய சாபத்துக்கு ஆள்படக்கூடிய நேரமும் கும்பராசிக்கார ஆண்களுக்கு இருக்கு. பல பேர் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணங்களும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நிறையவே இருக்கு. ஏன்னா 7.5 சனி சும்மா கிடையாது. 2.5 வருஷம் 2026ல இருந்து 2.5 வருஷம் மதமுற்று மதம் மாறின ஒரு நட்புல மாட்டிக்குவீங்க, கடனாளியா மாட்டிக்குவீங்க, ஒரு சட்ட சிக்கல மாட்டிக்குவீங்க. இப்படி இடையூறுல கொடுக்கக்கூடிய தருணத்தை தான் நீங்க ஏற்படுத்திக்குவீங்க. நீங்களா தான் ஏற்படுத்திக்கிட்டது. தன்னுடைய குழந்தைகளை கண்ணுக்குள்ள வச்சு வளர்ப்பீங்க கும்பராசிக்காரர். இதே கும்பராசிக்கார பெண்களா இருந்தா ஒரு ஆணின் தன்மையில கர்ஜனையா இருப்பீங்க. கும்பராசியில பெண் இருந்தா கூட கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும். அதுல பிரிஞ்சு தன்னுடைய புள்ள குட்டிங்களை தன்னந்தனியா இருந்து பாரதி கண்ட புதுமை பெண் வீர பெண்ணா இருந்து தன்னுடைய பிள்ளைங்களை நீங்க தன்னந்தனியா வளர்ப்பீங்க. கல்லு மண்ணு சுமந்தாது, கட்டிட தொழில வேலை பார்த்தாது பிள்ளைங்களுடைய பசியவும் படிப்பையும் நீங்க சரி பண்ணி கொடுப்பீங்க. கொடுத்து வச்சவங்க கும்பராசிக்கார பெண்கள். ஆனா ஆண்கள் சுகபோகி. 40 வயசுக்கு மேல உங்க ஆரோக்கியத்தை நீங்க பார்க்கணும். ஆடம்பரத்தை பார்க்க கூடாது. விலை உயர்ந்த காரு, விலை உயர்ந்த வீடு, லக்ஸரிஸான வாழ்க்கை வாழக்கூடிய தருணம் உடையக்கூடியவங்களும் இந்த கும்பராசிக்காரங்க தான். மோகத்திலேயே வாழ்ந்து உங்க வாழ்க்கையை நீங்க இன்னைக்கு 0 ஆக்கியிருப்பீங்க. கும்பராசிக்கார ஆண்களுக்கு துர்மரணம் வரக்கூடிய நேரங்காலங்களும் இனி நடக்கும். உங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திக்கீங்க. யாருடைய சாபத்தையும் வாங்காதீங்க. நீங்க செய்யற தொழில நீதி நேர்மையா இருந்து பக்குவம் பண்ணிக்கிங்க. மனைவி மக்களுடைய சாபத்துக்கு ஆள்படாதீங்க, பழிச்சிரும். இத்தனை வருஷமா பழிக்காம இருந்திருக்கோம். இனிமே யாரு சாபம் விட்டாலும் கும்பராசிக்காரங்களுக்கு பழிச்சிரும். கவனமா இருந்துக்குங்க. என்ன தொழில் செய்றீங்களோ அந்த தொழில உண்டான லாபத்தை வச்சு கஞ்சி குடிச்சா கூட போதும். அப்படி ஒரு தருணத்தை ஏற்படுத்திக்கிங்க. கும்பராசிக்கு பாத சனி. உங்க ஜாயிண்ட் எல்லாம் வலிக்கும். உங்க காது வலி, பல்லு வலி ஏற்படும். அளவுக்கு அதிகமா சாப்பிட்டாலோ இல்ல நான்வெஜ் எதுவும் சாப்பிட்டாலோ ஜீரண சக்தி ஆகக்கூடிய தருணம் உங்களுக்கு இனிமே இருக்காது. நல்ல ஹைஜீனிக் ஃபுட்டா, குவாலிட்டியான ஃபுட்டா சாப்பிடுங்க. தண்ணி ஆகாரம் எடுத்துக்குங்க. பாத சனியில கவனமா தான் இருக்கணும்.
ஆரோக்கியம் குன்றி இருக்க தருணம் உண்டு. கும்பராசிக்கார ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் துர்மரணம் ஏற்படுதுன்னா, இல்ல நோய்க்கு பல லட்சங்களை பல ஆயிரத்தை விரயம் பண்றீங்கன்னா, உங்க சொந்தம் பந்தம் உங்களுக்கு ஏதோ தொந்தரவு பண்றாங்கன்னு அர்த்தம். நரை 35, திரை 45, மூப்பு 55, 75 வயசு, 3 மாசம், 13 நாளைக்கு உங்களுக்கு ஒரு குறை வரக்கூடாது. இத்தனை வயசு, இந்த வயசு வரைக்கும் உயிரோட இருந்துட்டா சிவபெருமான் விஷ்ணு பெருமான் உங்களை டைரக்டா அழைச்சுக்குவாங்க. அதுக்கு இடையில தேவையில்லாத இடையூறு வந்தா உங்களுக்கு சூனியம் பண்றாங்கன்னு அர்த்தம். கும்பராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும். கும்பராசிக்காரர்கள் ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையா இருங்க. உங்க பிள்ளைங்களோட சந்தோஷமா இருங்க. வாழ்க்கை சின்ன விஷயம்தான். ஒரு நோய் வந்தா இன்னைக்கு 1 லட்சம் வேணும். ஒரு சர்ஜரி வந்தா 5 லட்சம் வேணும். காசு பணத்தை மிச்சப்படுத்தி வைங்க. சண்டை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போங்க. கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் குறையறதுக்கு, அவருடைய கோபம் குறையறதுக்கு, உங்க மேல இருக்க வேண்டிய வீரிய பார்வனால கடனாளியா கஷ்டமாயி நஷ்டமாயி நோய் நொம்பலத்துல பண விரயம், ஏமாற்றம், தடுமாற்றம், இப்படி என்ன கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டத்தை போக்க அற்புத மருந்து, அருமையான ஒரு பரிகாரம் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்குங்க. சனீஸ்வரன் பகவானும் முருக கடவுளும் ஒரே குணாதிசைகள் உடையவங்க. அப்ப சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் அதிகமா இருந்தா முருக கடவுளுடைய வழிபாடுகளை பண்ணணும். சஷ்டி, கிருத்திகை, வளர்பிற, தேய்பிறல நீங்க சாமி கும்பிடணும். இப்படி இருக்கமற்ற தருணத்துல சென்னைக்கு மிக அருகில் தாம்பரத்துக்கிட்ட வல்லக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு. அது எம்பெருமான் முருக கடவுளுடைய கோவில். அந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு சஷ்டி திதி அன்னைக்கு ஒரே ஒரு கோழி வாங்கிக்கிட்டு, அந்த கோழியை ஒரு 2-3 நாளைக்கு முன்னையே வீட்டுல கட்டி போட்டு வளர்த்து, 3வது நாளோ இல்ல 1 மாசத்துக்கு முன்னையோ அந்த கோழியை எடுத்துட்டு கோயிலுக்கு கொண்டு போயிட்டு, கோயிலில் இருக்க வேண்டிய அதிகாரிகள் கிட்ட, அதாவது கோயில அர்ச்சகர்கிட்டயோ இல்ல கோயில அதிகாரிகள் கிட்ட, இந்த கோயிலை நான் சாமிக்கு தானம் கொடுக்குறேன், இதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டு அந்த வழிமுறையை கேட்டு அங்க கோழியை தானம் கொடுத்தாலோ உங்க கஷ்டம், உங்க நஷ்டம், அரசியல்ல பிரவேசம், வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன். உங்க கடனாளியா இருந்தாலும், காதலா இருந்தாலும், திருமணம் தடையா இருந்தாலும், குழந்தை பிரச்சனைகள் இருந்தாலும், கணவன் மனைவி ஒற்றுமைக்கு தொலைவுகள் தொந்தரவுகள் இருந்தாலும், வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு ஒரு நாள் பிரவேசம் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமையில போனீங்கன்னா அளவு கடந்த பலன். சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாள்ல அந்த கோயிலுக்கு போங்க. எந்த குறையும் வராது. உங்க வாழ்க்கை சுபிக்ஷம் அடையும். வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போனோம். நீங்க என்ன பார்க்கணும்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு சொல்லி டைப் பண்ணா என்னுடைய சொந்த வீட்டுடைய அட்ரஸ் வரும். வரும்போது ஒரு வாட்ஸ்அப், நீங்க எந்த ஊரு, உங்க பேர் என்னன்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டு போன் போட்டுட்டு வாங்க. சிவாய நம.